தூதுவளை ரசம் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. 6 தூதுவளை இலையை வந்து நான் வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். சின்ன மிக்ஸி ஜாரில் 6 இலையை சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர், 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 2 சின்ன துண்டு இஞ்சி, 10 பல் பூண்டு தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துக்கலாம். கையில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு 1/4 டேபிள் ஸ்பூன் கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா 2 வரமிளகா கிள்ளி சேர்த்துக்கலாம். 2 கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணதுக்கப்புறம் மீடியம் சைஸ் தக்காளி வந்து ரஃபாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து உப்பு ஆட் பண்ணிடலாம். சேர்த்துட்டு தக்காளி குழையிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இது போல் பெருங்காயம் 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா அரைச்சி வச்சிருக்கேன் இதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஏர் வந்து லோ ஃப்ளேமில் ஆக்கிடுங்க. பொடி லைட்டாக வதங்கினதுக்கு அப்புறமா ஈக்கா சைஸ் புளியை வந்து நல்லா கரைச்சி இதில் சேர்த்துக்கிறேன். டோட்டலாக 1 லிட்டர் வந்து தண்ணி இதில் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஃபயர் வந்து ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும். ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தூவி கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த ரசம் சாப்பிடும் போது தலைபாரம், சளி, இருமல் இதெல்லாம் வந்து நல்லாவே செட்டில் ஆகி